அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பு முடிவுகளை டைம்ஸ் நவ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. பீகார் தேர்தலானது 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவானது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழலில் 6 மணிக்கு பிறகாக கருத்து கணிப்பு முடிவுகள், தேர்தலுக்கு பிந்தே கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை டைம்ஸ் நவ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சியமைக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழலில் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் மதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் மதி, இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்பான உங்களது விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். பீகாரில் 2 கட்டங்களாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இன்றைய தினம் நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. தற்பொழுது டைம்ஸ் நவ் ஆங்கில தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக, ஜேடியு உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று அதனுடைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்றத்திற்கு பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிப்பதற்கு 122 தொகுதிகளை பெற்றால் கூட தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கலாம். அந்த வகையில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான கூட்டணிக்கு 135 முதல் 140 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக டைம்ஸ் நவ் ஆங்கில தொலைக்காட்சி தனது கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறது. அதே போல ஆர்ஜேடி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய மகாகட்பந்தன் அந்த கூட்டணிக்கு 100 முதல் 115 இடங்கள் வரை கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தற்பொழுது தெரிவிக்கின்றன. பீகாரை பொறுத்தவரை கடந்த 20 ஆண்டுகளாக பல்வேறு கட்சிகளினுடைய அந்த கூட்டணி ஆட்சியில் நிதிஷ்குமார் தான் தற்பொழுது முதலமைச்சராக நீடித்து வருகிறார். அதாவது கடந்த 20 வருடங்களாக பீகாரினுடைய முதலமைச்சராக நிதிஷ்குமார் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பின்படி என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் மீண்டும் நிதிஷ்குமாரே முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் தற்பொழுதைய நிலையில் இந்த தேர்தலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா தான், அதாவது ஜேடியு ஐக்கிய ஜனதா தளத்தை விட ஐக்கிய ஜனதா தளமும் பாரதிய ஜனதாவும் சரிசமமாக தலா 101 இடங்களில் போட்டியிடுகின்றன. ஆனால் இந்த கருத்து கணிப்பின்படி பாஜகவை, அதாவது ஐக்கிய ஜனதா தளத்தை விட பாஜக தான் தனியாக அதிக தொகுதிகளை பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற அந்த வகையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சிக்கு வந்தாலும் கூட நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக்கப்படுவாரா அல்லது அதிக இடங்களில் வெற்றி பெற்றதன் அடிப்படையில் பாஜக தனது கட்சியை சேர்ந்த நபரை முதலமைச்சராக முன்மொழியுமா என்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். அதே போல சிராக் பாஸ்வான் தலைமையிலான கட்சி 29 தொகுதிகளிலும், ஆர்எல்எம் கட்சி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சி தலைமையிலான இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சிகள் அவை தலா 6 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. அந்த வகையில் மீண்டும் தற்பொழுது என்டிஏ ஆட்சியே பீகாரில் ஏற்படும் என்று டைம்ஸ் நவ் ஆங்கில தொலைக்காட்சி தற்பொழுது கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் அவரினுடைய ஜன்சுராஜ் கட்சி எந்த இடங்களிலும் வெற்றி பெறாது என்ற ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் தெரிவிக்கின்றன. பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை அவர் இந்தியாவினுடைய மிகவும் வெற்றிகரமான பிரபலமான ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக அறியப்பட்டு அவர் தனது சொந்த மாநிலமான பீகாரில் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி முதல் முறையாக தற்பொழுது தேர்தலை சந்திக்கிறார். ஆனால் அவர் இந்த தேர்தலில் எந்த தொகுதியிலும் போட்டியிடவில்லை. அவரினுடைய கட்சி வேட்பாளர்களே தேர்தல் களம் கண்டனர். அதிலும் பெரும்பாலான தொகுதிகளில் ஜன்சுராஜ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் கட்சி தாவலிலும், அதாவது பாஜகவிற்கு தாவியதை நாம் பார்த்தோம். அந்த வகையில்
பெரிதும் அதாவது ஏதேனும் ஒரு சிறிய அளவிலான தாக்கத்தை கூட ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஜன்சுராஜ் அதாவது பிரசாந்த் கிஷோரினுடைய கட்சி ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறாது என்ற ஒரு தகவல் தான் தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு, அதாவது டைம்ஸ்ல வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி தெரிய வரக்கூடிய ஒரு நிலவரமாக இருக்கிறது.